கன செய்யா தோற வரியா கம கம கமவே பாத்தா புரியா கன செய்யா தோற வரியா கம கம கமவே பாத்தா புரியா கோவப்படுறீங்க? 4 பேர் உசுரை கொடுத்து வாசிக்கிட்டு அங்க என்ன போஸ்? அது நான் ஹீரோயினியா பண்ண போறேன் இந்த படத்துல. ஹீரோயினி. ஆமா. இந்த படத்துல என்னைய தான் போடுறேன்னு இருக்காங்க. எதுலயோ படம். எங்க அப்பா இப்பவே எனக்கு சீதனம் கொடுத்துட்டாப்ல. ஏமா? சரி சரி. பவல வாயில தருகிற உலக பார்த்தலுமே மனசு பட்டு புட்டிக்குது. அப்புறம் நான் தூக்கிட்டு போயிருவேன் பாத்துங்க. அப்புறம் நீங்க எதையும் தூக்கி வீச முடியாது. ஓரமா வச்சுட்டு அப்படி என்னைய மட்டும் ஜூம் பண்ணி எடுங்க. உங்க யாரையும் எடுக்காதீங்கன்ற என் டார்லிங் அங்கிட்டு இருக்காப்புல. அவரை நீங்க கேமரா தூக்கிட்டு வந்து தான் எடுக்க முடியும். ஆமா, வேற எதையும் ஜூம் பண்ணாதீங்கன்னா அவரு நீங்க எதை வேணா எடுங்க செல்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரே என் ஆளில் சேர்த்துருக்கேன், சும்மா இல்லை. எப்போது கேளு என்னமாமா? என்னமோ கேட்கணும் மாமா வாழ்ந்தா நான் உங்க கூட மட்டும் தான் வாழ்வேன். பயப்படுற அப்படி ஆல்ரவுண்டுக்கார. இல்லப்பா என்ன மிரட்டி வைக்கிறீங்களா? நான் லவ் பண்றேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறானா? அதனால பயப்பட இல்ல சொந்தமா இருக்கு. வாழ்ந்தா நான் அவர் கூட தான் வாழ்வேன். யாரு கூட? மோகன்தாஸ் மாமாவோட மிருதங்க வாசிக்கிறாருல்ல அவர் கூடயா? அவர் கூட தான். குருணை மருந்து வாங்கி தரவா? எதுக்கு அவருக்கா கொடுக்க போறீங்க? சரி, எனக்கு அப்பா கிட்ட பேசல, அந்த அழகு பேசல சரி, கூட குறைய பேசினா நாங்கள் மனசுல வச்சுக்க மாட்டோம். ஆனா மிருதங்கார்ட்ட பேசல கவனமா பேசணும், மரியாதையா பேசணும். யா என்னாச்சு? அவர் ஒரு ஆசிரியர், பல மாணவர்களை அந்த கலைத்துறையில உருவாக்கி இருக்காரு. அவருடைய மாணவர்கள் தான் நிறைய பேர் மிருதங்க வாசிக்கிட்டு இருக்காரு நாடகத்துல, கச்சேரிலாம். சரியா? இனிமே மாமா பேசல மரியாதை வேணும். வாத்தியாரு வாத்தியார். நான் இனிமே தெரியாம பேசிட்டேன் மாமா. மருமல மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாமா. ஆமா, நீ வரும்போதே உனக்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். நீங்க என்ன வேணா கேளுங்க, நான் தான் உங்க மேல பிரியமா இருக்கேன். நீங்க தான் சரி விடுங்க, நீங்க பெரிய ஆசிரியர். சரி, வரும்போது எங்க நீ கீழே விழுந்துட்டியா? இல்லங்க மாமா. இங்க வா ராணி. ஏங்க மாமா? அப்புறம் ஏன் நெஞ்சு இப்படி வீங்கி இருக்கு? நான் சொல்லல வாத்தியார்னு. இதுதான் அவர் வாத்தியாரா? ஸ்கூல் வச்சு நடத்துறாரோ? பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்து
காணாத சொல்லு பத்திரமா போகுது முருகி போ உங்களுக்காண்டி தான் நான் இவ்வளவு சிரமப்பட்டு ஆட்டுறேன். ஆளுக்கு ஒரு தெருவில் போயிட்டாங்களே. நான் தான் மேஸ்திரி மேகநாதன் பேசுகிறேன். மேஸ்திரியா? சரிண்ணே. எத்தனை 6 பொம்பளையா? அனுப்பிச்சிடுவோண்ணே. அட்ரஸ் சொல்லுங்கள். ஒன்றே சமாளிக்க முடியல. புதுக்கோட்டையிலையா? சார் 6 பொம்பளையா வரணுமா? ரைட். சார் எனக்கு 2 ஆட்டுக்குட்டி வேணும். வணக்கம். சரிண்ணே. என்ன முக்கியமான வேலை? வச்சுருங்க. என்ன நொம்பளை எந்த நேரமும் நைன்னு போன் எடுத்தா. சார். ஹலோ சார். ஏப்பா அங்கே 6 பொம்பளை ரெடியாக இருக்கா? சார். ஆமாம், படக்குன்னு அனுப்பிச்சுடு சார். இங்கே ஆள் காத்துருக்காங்க சார். ஆமாம், பூசாமல் இருக்கான். நீங்கள் என்ன பொம்பளை புரோக்கரா சார்? ஹலோ இருமா, வாங்க முடியுமா? தொழில் பண்ணுற இடத்துல இடைஞ்சல். சார். அண்ணே வணக்கம். சார். அங்கே ஆம்பளை ஆள் 3 வேணுமா? ஏன் அங்கே ஆள் இல்லையா? ஆள் என்ன நீங்கள் போகிறீங்களா சார்? ஹலோ இங்கே டென்ஷனாக இப்போ வேலை பார்த்துருக்குன்னா இடைஞ்சல். சரி அனுப்பிச்சுறேண்ணே சார். ஆமாம் வேலை பார்த்து நிற்குதா? 3 பொம்பளை ஆள் தான் இருக்குது. எனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி. தண்ணி வரலையா? ஆம்பளைகளுக்கு தண்ணி வரலையா? 3 பொம்பளை அனுப்பிச்சிருக்கேன், தண்ணி வரலன்ற. அது இது அமுக்க சொல்லு. அது பச்சை பட்டனை. ஆமாம் சார். இருமா, மோட்டர் வேலை செய்ய பெரிய விஷயம் இருக்கு சார். நான் வேணா போய் சார் என்ன வேணா வேலைக்கு சேர்த்துக்குங்க சார். வேலைக்கு நான் வரேன் சார். நான் யாரும் தெரியாம பேசிருக்கேன் சார். நீங்க தான் தண்ணி வரலன்னு ரொம்ப சிரமப்படுறீங்க. நான் வேணா வரேன் சார். தண்ணி வரலன்னு சிரமப்படுறேனா? நீ வந்து என்ன செய்ய தண்ணி எடுத்து விட போறியா? சார் நான் மோட்டர்லாம் நல்லா போடுவேன் சார். முகர கட்டைய 15 பில்டிங்ல வேலைக்கு ஆள் வராம அப்படியே நிக்குது. ஒரு பக்கம் மேல டாப் சீலிங் போடணும்ன்றாங்க, இங்கிட்ட வெளிச்சவர் பூசை வைக்கிறாங்க. கொத்தனார்ல சித்தாள்ல பெரிய அவதிமை. சார் மேஸ்திரியா நீங்க இன்ஜினியரா சார்? சார் நீங்க எல்லா வேலையும் பார்க்குறது பெரிய காமெடியாக தான் இருக்கும் சார். உனக்கு நான் வேட்டு வேலை பார்க்குறேன்னு சொன்னா உனக்கு பிடிக்காதா சார்? இல்லைங்க சார், ஏற்கனவே ஒரு பொம்பளையால வந்துச்சு, அந்த அம்மாட்ட சமாதானப்படுத்தி அனுப்புனீங்க. நீ யார் முதல்ல? சார் நான் வேலைக்கு வரேன் சார். நான் நாடாக்கார புள்ள சார். நாடகத்துக்கெல்லாம் போக முடியாம போயிருக்கேன் சார். நாடாக்கார பிள்ளைன்னா நீ கண்டிப்பா அந்த வேலைக்கு வர மாட்டேன் சார். நான் வர்றேன் சார். நீங்க நோகாம குண்டியாட்டி சம்பாதிக்கிறாளுங்க சார்.
நீங்க வந்து அங்க செங்கல் சிமெண்டெல்லாம் அள்ளி தூக்கி சாவிச்சு கொடுத்தா மறுவேலை சார் நான் சிமெண்டெல்லாம் நல்லா தூக்குவேன் சார். அட போம்மா. செங்கல்லாம் அள்ளி வீசினா புட்டுக்கிட்டு போகும் சார். ஆமா நீங்களும் உங்க வளத்துக்கு செங்கல் அள்ளி 3வது மாடிக்கு வீசிடுவீங்க புருட்டுன்னு. சார் நான் வீசலைன்னா என்னன்னு கேளுங்க சார். என்ன வேலைக்கு சேருங்க சார் ப்ளீஸ் சார். நாடம்லாம் இல்லாம வீட்டில் சும்மா தான் ரொம்ப சார் கெஞ்சற சார். வேலை பார்ப்பியா? நான் வேலை பார்ப்பேன் சார். நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் பார்க்குறேன் சார். போடுவியா? எதை சார்? களவு ஓடுவியா? நான் போடுவேன் சார். உங்களே போட சொன்னா போடுறேன் சார். சம்பளம் மட்டும் கொடுங்க சார். என்னைய போடுறியா? என்ன உன் பேச்சுவார்த்தை சரியில்லையா? சார் நான் நாடகரப்புல சார் அப்படி பேசி பழைய போச்சு சார். ஐயா நீ வந்து நான் கட்டடத்துல வேலை செய்யறேன் அப்புறம் கெடுத்து விடுவேன். சார் நான் கெடுக்க மாட்டேன் சார். நீங்க அப்படி மட்டும் தவறா நினைக்காதீங்க சார். அவங்க ஒத்துழைச்சாங்கன்னா நாங்க நீ கெடுக்கலனால அவங்க கெடுப்பாங்க சார். நான் அப்படி பிள்ளையா சார்? ஐயோ அங்க இருக்கிற கொத்தனார் உரம் 16 17 வயசுல இருக்கான். நீ வேற இப்படி இருக்க ஆளு சிகுசிகுன்னு சார். அவங்க அழுக்கு சேலையோட வந்தாலே அழுங்காம படிக்கட்டுக்கு அடியில் வச்சு சொல்லி பார்க்குறவங்க உன்னை விடுவாங்களா? சார் நான் சொல்றேன் உனக்கு இந்த வேலை வாய்ப்பு. சார் 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 நான் சாப்பாடுக்கே ரொம்ப சிரமப்படுறேன் சார். என்ன சார் அப்படி தெரியலையே சார். நான் எப்பவும் ஜூஸாக தான் சார் குடிக்கிறேன். சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கேன். ஜூஸ் குடிக்கிற ஆளுக்கெல்லாம் கட்டட வேலை ஆகுமா சார்? இப்போ கோச்சுக்காதீங்க. ஒரு 500 ரூபா கொடுத்தா போதும் சார். ஐயோ உங்களுக்கு 500 ரூபாவா அவுப்பாங்க? கொத்தனாருக்கே அவ்வளோதான் சம்பளம். நீ சட்டி தூக்கி கொடுப்பியா? தூக்கி கொடுக்குறேன் சார். சத்தியமா? சத்தியமாக தூக்கி கொடுக்குறேன் சார். வாங்க. என்ன இப்போவே நீங்கள் என்னை கூப்பிட்றீங்க? என்னை அனுசரிச்சுன்னா தான் உனக்கு வேலை. மேஸ்திரியை கரெக்ட் பண்ணிக்க. வா கொடுக்குற 500 ரூபாய்க்கே உங்களை வேற அனுசரிக்கணுமா? அப்போ போ நீ கிளம்பு. சார் 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 எப்பா, சார் வேற. சார் என்ன பண்ணுறது? இல்லாத வச்சுக்கிட்டு அனுசரிக்க வேண்டியதாக இருக்கு. சொல்லுங்கள் சார். நான் என்ன பண்ணணும்? நீ எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்களா? நான் பார்க்கறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ சார் அங்கே வந்து வேலையெல்லாம் ரொம்ப செங்கல் தூக்க வேண்டாம், சார். கலவை போட வேண்டாம், ஆ. சட்டி இதுக்கு கொடுக்க வேண்டாம், மணல் சலிக்க வேண்டாம். வேற எதை சார் போட சொல்றீங்க? நீ என் கூடயே தெரிஞ்சணும். நான் சொல்றதை மட்டும் செஞ்சா போதும். நீ அப்பப்போ பிடிச்சி விடணும். எதை சார் பிடிக்கணும்? வேலை பார்க்குற எனக்கு கையால் பிடிச்சி விடணும். எதை பிடிக்கணும் தானே சொல்ல வந்த அப்புறம் சார் 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 500 ரூபா தரது அப்புறம் அதை பிடிச்சது சார் 500 ரூபா. நான் பார்க்குறேன் சார். என்ன சார் நீங்கள்? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். உங்களுக்கு மாதம் எவ்வளோ சம்பளம்? ஏய் நான் தான் சம்பளம் கொடுக்குறேன். எனக்கே சம்பளம் இல்லை தான் சார். உங்களுக்கு மேலே ஒரு ஓனர் இருப்பாரு. உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? கான்ட்ராக்டர் நான் தான் வாங்கி பிரித்து கொடுக்கணும். புரியுதா? நீ உன்னை ஓகே பண்ணிட்டேன். உன் பேர் என்ன? என் பேர் ராணிஸ்ரீ. முகரக்கட்டையை பாரு. சோத்துக்கு வழி இல்லையா? ராணி என் பேர். இதில் சிரி வேற ராணி சிரி. ஏங்க சோத்துக்கே வழியில தாங்க ராணின்னு பேர் வச்சிருக்காங்க. நாட்டில் பூரா அப்படித்தான் பேர் வச்சுக்கிட்டு இருக்கான். மட்டுண்டு வரப்பை தாண்ட மாட்டேன், அவனுக்கு பேர் தாண்டவராயன். எச்சி கையில் காக்கா ஓட்ட மாட்டேன், அவன் பேர் தர்ம பிரபு. ஏங்க 2 கண்ணும் தெரியாது, அவனுக்கு பேர் கண்ணாயிரம்னு வச்சிருப்பேன். சார். சார் நான் புதுக்கோட்டை ராணி சார். ஏ புதுக்கோட்டையா? புதுக்கோட்டை நாடகார பிள்ளைங்க சொல்லு. ஆமாம் சார். நம்ம ரஜினி மகளா? ரஜினி அப்புறம் மகதான். என் மாமன் மகளா கடைசியில்? என்ன எங்கள் அப்பாவை அண்ணன் கூப்பிட்டே இப்போ மாமன் கூப்பிட்டு. அது அப்போ போன வருஷம். இது மாமன் மகன் உனக்கு இந்த நிலைமையா? நீ கவலைப்படாத, நான் வேலைக்கு சேர்த்துக்கிறேன். பொம்பளையால் செலக்ட் பண்ணிட்டு இன்னும் 4 பொம்பளையால் வேணும். ஆம்பளை ஆள் ரெடி பண்ணணும். புரோக்கர்னு இப்போ தான் கரெக்டாக ரெடி பண்ணுறேன். ஏய் வேலை பார்க்க ஏஜென்ட்டு, புரோக்கர் இல்லை.